வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கற்பக விநாயகர் மெடிக்கல் காலேஜ் வந்து மதுராங்கத்தில் இருக்குது. இதோடைய ஃபுல் டீட்டெயிலை பார்ப்போம். அதாவது 2024 எவ்வளோ கட் ஆஃப் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத, அப்புறம் ஃபீஸ் எவ்வளோ இருக்குது, இது வந்து ப்ரைவேட் காலேஜ் எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க, செல்ஃப் ஃபைனான்ஸுக்கு எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க, அதே மாதிரி என்ஆர்ஐ கோட்டாக்கு எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க, என்ஆர்ஐ லேப்ஸுக்கு எவ்வளோ வாங்குறாங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலே இதில் பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் ஆல் இந்தியா கோட்டாவை பொறுத்தவரையில் எவ்வளோ கட் ஆஃபில் 2022 2023 முடிஞ்சிருக்குது. அதே மாதிரி தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டா நடத்துகிற 7.5, அதாவது 6லேருந்து 12 வரைக்கும் படித்த குழந்தைகளுக்கு 2022 எவ்வளோ முடிஞ்சிருக்குது, 2023 எவ்வளோ முடிஞ்சிருக்குது, 2024 எவ்வளோ எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதையும், மீதிக்கு 92.5% 2022 எவ்வளோ முடிஞ்சிருக்குது, 2023 எவ்வளோ முடிஞ்சிருக்குது, 2024 எவ்வளோ எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதையும், சீட் மேட்ரிக் அதாவது தமிழ்நாடு கோட்டாவை பொறுத்தவரையில் எவ்வளோ சீட்டு கேட்டகரி வைஸாக எந்தெந்த கேட்டகரி பிசி, பிசிஎம்மு, ஓசி, அப்புறம் எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏக்கு எவ்வளோ சீட் கொடுத்துருக்காங்க, எத்தனை சீட் % கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் முழு விவரத்தையும் இதில் பார்ப்போம். நம்ம சேனலில் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் காலேஜோடைய ஃபுல் காலேஜோடைய கட் ஆஃபை போட்டிருக்கோம். எம்எம்சியாக இருந்தாலும் சரி, ஸ்டான்லியாக இருந்தாலும் சரி, திருநெல்வேலி, கீழ்ப்பாக்கம், கன்னியாகுமரி, தூத்துக்குடி அப்படிங்கிற எல்லா காலேஜோடைய டீட்டெயிலையும் போட்டிருக்கோம். அதே மாதிரி ப்ரைவேட் காலேஜை பொறுத்தவரை வேளாண்மைலாம் போட்டிருக்கோம். அதையும் பார்த்துக்கிடுங்க. இப்போது கற்பக விநாயகத்தோடைய ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். இது வந்து பியூர் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ். இது கற்பக விநாயகம் வந்து 2029 ஆரம்பிச்சிருக்காங்க. காலேஜ் வந்து மொத்த சீட் வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து 150 சீட் அலாட் பண்ணுறாங்க. இதில் 150 சீட்டில் தான் மேனேஜ்மெண்ட் கோட்டா 7.5 எல்லாமே உள்ளடக்கும். மொத்த சீட் வந்து இது வந்து தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி கீழே தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. இதை வந்து அப்ரூவ் பண்ணது வந்து நேஷனல் மெடிக்கல் கமிஷன் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. கற்பக விநாயகத்தை பொறுத்தவரை 63 ஏக்கர் பரப்பளவில் இருக்குது. இதில் போஸ்ட் கிராஜுவேட் கோர்ஸ் வந்து 19 பிரான்ச்சில் இருக்குது. மேனேஜ்மெண்ட் ரேங்க் வந்து 73வது ரேங்கில் இருக்குது கற்பக விநாயகம். தமிழ்நாடு ஸ்டேட் ரேங்க் வந்து 43வது இடத்துல இருக்குது. என்ஆர்ஐ ஓசிஐ ரேங்க் வந்து 97வது இடத்துல இருக்குது கற்பக விநாயகம். அதே மாதிரி இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து 550 பெட் இருக்குது மொத்தம். இதில் ஃபீஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம். ஃபீஸை பொறுத்தவரையில் டியூஷன் ஃபீஸு 4,35,000 வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபீஸ் வந்து 40,000 வருது ஒரு வருஷத்துக்கு. ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து 1,40,000 வருது வருஷத்துக்கு. அதர் ஃபீஸ் வந்து 1,05,000 வருது ஒரு வருஷத்துக்கு. டோட்டலாக வந்து 7,20,000 வருது. இது செல்ஃப் ஃபைனான்ஸ் ஃபீஸ் தான். இது டோட்டலாக வந்து செல்ஃப் ஃபைனான்ஸ் ஃபீஸு. அதே மாதிரி 7.5 வந்து இட ஒதுக்கீடு பண்ணி அதில் போகிற ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபீஸ் எதுவும் கிடையாது. கவர்மெண்ட் காலேஜே மாதிரி தான். அதாவது கவர்மெண்ட்டே வந்து இந்த ஃபீஸை பே பண்ணிடும். ஹாஸ்டல் ஃபீஸாக இருந்தாலும் சரி, டியூஷன் ஃபீஸாக இருந்தாலும் சரி, மெஸ் பில்லாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் கவர்மெண்ட்டே பே பண்ணிடும். அவங்களுக்கு வந்து ஃபீஸ் எதுவும் கிடையாது. அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் கோட்டாவை பொறுத்தவரையில் 13,50,000 வாங்குறாங்க. என்ஆர்ஐ கோட்டாவை பொறுத்தவரையில் 24,50,000 வாங்குறாங்க. என்ஆர்ஐ லேப் கோட்டாவை பொறுத்தவரையில் 21,50,000 வாங்குறாங்க. இதுக்கு அப்புறம் மற்ற இதர ஃபீஸுகள் இருக்குது. இது ஒன்லி ஃபீஸ் மட்டும்தான். செல்ஃப் ஃபைனான்ஸை பொறுத்தவரையில் 7,20,000 வாங்குறாங்க. 7.5 பொறுத்தவரையில் ஃபீஸ் கிடையாது. மேனேஜ்மெண்ட் கோட்டாவை பொறுத்தவரை 13,50,000, என்ஆர்ஐ கோட்டாவை பொறுத்தவரை 24,50,000, என்ஆர்ஐ லேப்பை பொறுத்தவரை 21,50,000. இப்போ நம்ம வந்து சீட் மேட்ரிக்கை பார்ப்போம். எந்தெந்த கோட்டாக்கு என்னென்ன சீட் அலாட் பண்ணியிருக்காங்கன்னு. இது ஸ்டேட் கோட்டாவில் உள்ளது தான். இது போக வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வந்து அலாட் பண்ணுவாங்க இந்த சீட் மேட்ரிக்கை போக. இப்போ கவர்மெண்டோட சீட்டை பார்ப்போம். ஓசியை பொறுத்தவரை 28 சீட் இருக்குது. பிசியை பொறுத்தவரை 25 சீட் அலாட் பண்ணியிருக்காங்க. பிசிஎம்மை பொறுத்தவரை 2 சீட் அலாட் பண்ணியிருக்காங்க. எம்பிசியை பொறுத்தவரை 19 சீட் அலாட் பண்ணியிருக்காங்க. எஸ்சியை பொறுத்தவரை 13 சீட் அலாட் பண்ணியிருக்காங்க.
எஸ்சிஏயை பொறுத்தவரையில் 2 சீட் அலாட் பண்ணியிருக்காங்க. எஸ்டியை பொறுத்தவரையில் 1 சீட் அலாட் பண்ணியிருக்காங்க. டோட்டல் சீட்டு வந்து கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா 90 சீட்டு வருது. அதே மாதிரி 7.5க்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 7 சீட் கொடுத்துருக்காங்க. 7.5ஐ பொறுத்தவரையில் அலாட் பண்ணியிருக்காங்க போன வருஷம். இதில் எப்படி அலாட் பண்ணியிருக்காங்கன்னா ஓசியை பொறுத்தவரையில் 2 சீட் அலாட் பண்ணியிருக்காங்க. பிசியை பொறுத்தவரை 1 சீட்டு, பிசிஎம்ஐ பொறுத்தவரையில் 1 சீட்டு, எம்பிசியை பொறுத்தவரையில் 1 சீட்டு, எஸ்சியை பொறுத்தவரையில் 1 சீட்டு, எஸ்சிஏயை பொறுத்தவரையில் 1 சீட்டு, எஸ்டிக்கு வந்து சீட்டு கொடுக்கல. மொத்தம் 7 சீட்டு கொடுத்துருக்காங்க 7.5ஐ பொறுத்தவரையில். இப்போ வந்து 7.5ல எவ்வளோ கட் ஆஃப் முடிஞ்சிருக்குது 2022 2023 முடிஞ்சிருக்குதுன்னு பார்ப்போம். ஓசியை பொறுத்தவரை 2022லையும் 23லையும் எந்த சீட்டும் போடலை. அதே மாதிரி பிசியை பொறுத்தவரையில் 2022ல் 281ல் முடிஞ்சிருக்குது. 2023 பொறுத்தவரையில் 371ல் முடிஞ்சிருக்குது. மொத்தம் 90 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்கு 2022க்கும் 2023க்கும் இடையில். எம்பிசியை பொறுத்தவரையில் 282ல் முடிஞ்சிருக்குது 2022ல். 2023 பொறுத்தவரையில் 379ல் முடிஞ்சிருக்குது. மொத்தம் 97 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்குது. பிசிஎம்மில் வந்து 2022 2023க்கு எந்த சீட்டும் போடலை. எஸ்சியை பொறுத்தவரையில் 2022ல் 247ல் முடிஞ்சிருக்குது. 2023 பொறுத்தவரையில் 346ல் முடிஞ்சிருக்குது. 96 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்குது. எஸ்சிஏயில் 2022 2023க்கு எந்த சீட்டும் போடலை. எஸ்டியை பொறுத்தவரையில் 2022 2023க்கு எந்த சீட்டும் போடலை. இப்போ வந்து 92.5% பார்ப்போம். இது வந்து ரவுண்ட் 1 கணக்கு தான். 2022ல் ஓசியில் வந்து 525ல் முடிஞ்சிருக்குது. 2023 பொறுத்தவரையில் 549ல் முடிஞ்சிருக்குது. எவ்வளோ டிஃப்ரெண்ட்னு பார்த்தா 24 மார்க் வித்தியாசம் 2022க்கும் 2023க்கு இடையில். அதே மாதிரி பிசியை பொறுத்தவரையில் 519ல் முடிஞ்சிருக்குது 2022ல். 2023ல் 545ல் முடிஞ்சிருக்கு. 26 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்குது. அதே மாதிரி எம்பிசியை பொறுத்தவரையில் 484 2022ம் 518 2023 34 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்குது. பிசிஎம்ஐ பொறுத்தவரையில் 2022ல் 500ல் முடிஞ்சிருக்குது. 2023ல் 531ல் முடிஞ்சிருக்குது. 31 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்குது. அதே மாதிரி எஸ்சியை பொறுத்தவரையில் 390ல் 2022ம் 431 2023 41 மார்க் டிஃப்ரெண்டில் 2022 2023க்கு இடையில் முடிஞ்சிருக்குது. எஸ்சிஏயை பொறுத்தவரையில் 2022ல் 326 மார்க் முடிஞ்சிருக்குது. 2023 பொறுத்தவரையில் 357ல் முடிஞ்சிருக்குது. 31 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்குது. எஸ்டியை பொறுத்தவரையில் 291 2022ம் 349 2023 58 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்குது. இது வந்து ரவுண்ட் 1 கணக்கு. இப்போ வந்து நம்ம வந்து 2022 2023 டிஃப்ரெண்ட்டை பார்த்தோம்னா எஸ்டியில் அதிகமாக இருக்குது 58, அப்புறம் எஸ்சியில் வந்து 49, மற்றதெல்லாம் 30ல் இருக்குது சராசரியாக. எஸ்சிஏயில் 31, பிசிஎம்மில் 31, எம்பிசியில் 34, பிசியில் 26, ஓசியில் 24 மார்க் டிஃப்ரெண்ட்லாம் முடிஞ்சிருக்குது. இப்போ அதிகமான டிஃப்ரெண்ட் இல்லை. இப்போ நம்ம 2024 பொறுத்தவரையில் இதை விட ஃபஸ்ட் ரவுண்டை விட, அதாவது இது எப்படி போடுவாங்கன்னா, முதல்ல வந்து எல்லா ஸ்டூடெண்ட் வந்து கவர்மெண்ட் காலேஜை வந்து கவுன்சிலிங்கில், அதாவது சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது அது எப்படி சாய்ஸ் ஃபில் பண்ணுறது, எப்படி அட்டன் பண்ணுறதுங்கிற முழு வீடியோ போடுவோம். சாய்ஸ் ஃபில் போடும்போது எல்லா ஸ்டூடெண்ட்டுமே வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறது கவர்மெண்ட் காலேஜ். அந்த கவர்மெண்ட் காலேஜுக்கு அப்புறம் தான் ப்ரைவேட் காலேஜ் போடுவாங்க. அதில் வந்து என்னென்ன விருப்பப்பட்ட காலேஜ் என்னென்ன தேர்வு இருக்கோ அதை போடுவாங்க அவங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப. அதனால தான் வந்து கவர்மெண்ட் காலேஜை விட இது வந்து ப்ரைவேட்லேருந்து கட் ஆஃப் கம்மியாக இருக்குது. இப்போ வந்து இது கற்பக விநாயகத்தை பொறுத்தவரையில் ஃபஸ்ட் ரவுண்டு 2023 எடுத்துக்கிட்டு ப்ளஸ்ஸு ஒரு 20 மார்க் இருந்தால் நம்ம வந்து கற்பக விநாயகத்தில் சேஃபாக இருக்கலாம். கற்பக விநாயகம் கிடைக்கிறங்கிற நம்பிக்கை இருக்குது. ஃபஸ்ட் ரவுண்டு 2023 அதிகமாக 20 மார்க் வச்சுருந்தா இப்போ 7.5ல் எவ்வளோ மார்க் வருதுன்னு பார்ப்போம். இது ஆவரேஜாக வந்து எல்லா காலேஜ்லையும் கவர்மெண்ட் காலேஜ்லேயும் பொறுத்தவரையிலையும் 90 to 100 மார்க் வித்தியாசம்லாம் வந்திருக்குது மோஸ்ட்லி த காலேஜ். இதுலேயும் அப்படி தான் வந்திருக்கு. பிசியை பொறுத்தவரை 90 மார்க்கு, எம்பிசியை பொறுத்தவரை 97 மார்க்கு, எஸ்சியை பொறுத்தவரையில் 99 மார்க். ஏன் இவ்வளோ மார்க் டிஃப்ரெண்ட் வந்திருக்குன்னா வருஷம் வந்து ஸ்டூடெண்ட்டுடைய பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்குது.
இப்போ அவங்க 22ல் வந்து 300க்கு கீழே தான் இருக்குது, 200 ப்ளஸ் தான் இருக்குது. அதே மாதிரி 100 மார்க் டிஃப்ரெண்ட்க்கு வருது. 23ல் வந்து 300 ப்ளஸ் இருக்குது. 90 டு 99 100 மார்க் டிஃப்ரெண்ட்டில் சராசரியாக வருது. அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க அதிகமாக ஸ்டூடெண்ட்டு. இன்னொன்று வந்து எண்ணிக்கை, எக்ஸாமும் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுற ஸ்டூடெண்ட்டோட எண்ணிக்கையும் வருஷம் அதிகமாகிட்டு இருக்கு. அதாவது ரிப்பீட்டர், ரீரிப்பீட்டர்லாம் வந்து இதெல்லாம் வந்து வர்றதுனால வருஷம் நல்லா படிச்சுக்கிட்டு இருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது, எல்லாம் இருக்கனால கட் ஆஃப் கூட்டிகிட்டே வந்துட்டுருக்கு. இப்போ கற்பக விநாயகத்தை பொறுத்தவரையில் 400 மார்க்குக்கு மேலே இருந்தால் கற்பக விநாயகர் கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும். நம்ம சேஃபாக இருக்கலாம். ஏன்னா வந்து இதில் வந்து இப்போ வந்து கவர்மெண்ட் காலேஜாக இருந்தாலும் சரி, ப்ரைவேட் காலேஜாக இருந்தாலும் சரி, ஃபீஸ் கிடையாது. ஏன்னா கவர்மெண்ட்டே ஃபீஸ் கட்டுறதுனால ஃபீஸ் கிடையாது. ஆனால் வந்து நிறைய ஸ்டூடெண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிக்க வர்றாங்க. அதை ரீசன்னு சொன்னாங்க. நானும் இது நிறைய ஸ்டூடெண்ட்டை கேட்கும்போது ரீசன் அதுதான் அப்படிங்கிறாங்க. ஓகே, அதனால் வந்து கட் ஆஃப் கூடிக்கிட்டே வருது. நல்லா படிங்க. இன்னும் ஒரு 10 நாள் தான் இருக்குது, நல்லா படிங்க. சீட் மேட்ரிக்கை பொறுத்தவரை இந்த சீட்டை தவிர மற்றதெல்லாம் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா தான் ஃபில் பண்ணும். என்ஆர்ஐ கோட்டா இருக்குது, இதுக்கப்புறம் என்ஆர்ஐ கோட்டா எல்லாம் இருக்குது, அதிலெல்லாம் ஃபில் ஆகும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள். நம்ம இதை உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஆல் த பெஸ்ட்.